குஜராத்தில் குழந்தைகளை குறிவைத்து தாக்கும் சண்டிபுரா வைரஸ் வேகமாக பரவும் நிலையில் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டால் 8 முதல் 10 மணி நேரத்தில் உயிரிழந்து விடுவார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் மருத்துவமனைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த வைரஸ் எப்படி பரவுகிறது? தமிழ்நாட்டில் அந்த வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்புள்ளதா? என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து இப்போது பார்ப்போம். இந்த சந்திப்புரா வைரஸ் ஏன் குழந்தைங்களை தான் மெயின் அஃபெக்ட் பண்ணும். 14 வயசு இல்லை 15 வயசு உட்பட்டு அந்த குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுது. இது மெயின் காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மி, மணலில் விளையாடுறாங்க. இந்த சாண்ட்ஃப்ளை மணல் சாண்ட்ஃப்ளை நம்மளை கடித்து ஒரு 14 மணி நேரம் இல்லை 10 மணி நேரக்குள்ளவே அந்த டிசீஸ் கூட வரலாம். 24 மணி நேரத்தில் ஃபேட்டலாக, அதாவது ஈவன் சில்ட்ரன் டெத்து கூட ஆயிருக்கு. இப்போது தமிழ்நாடுக்கு இது வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ யாராவது நம்ம குஜராத்துக்கோ இல்லை மகாராஷ்டிராக்கோ போகிறோம், இந்த சந்திப்புரா ஏரியாவுக்கு போகிறோம், அப்புறம் நம்ம பசங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னா, அவங்களுக்கு இந்த இதே சாண்ட்ஃப்ளை, இந்த ஃப்ளெபட்டோமஸ் அர்ஜென்டிபஸ் கடிச்சதுன்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அங்கே போகும்போது மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் மாதிரி ஏதாவது தடவிக்கலாம். அப்புறம் நல்லா ஃபுல் ஸ்டிச் போட்டுக்கலாம். மணலில் விளையாட விடுறது முதல்ல தடுக்கணும். அவனை மணலில் விளையாட விடுறது தடுத்தாலே இந்த நோயை தடுத்துடலாம். தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சுன்னா டவுட்டாக இருந்தால், ஃபீவர் இருந்ததுன்னா, வாமிட்டிங் இருந்ததுன்னா நீங்கள் உடனே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணலாம், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணலாம், ஆக்சிஜன் தேவைப்பட்டால் அது கொடுக்கலாம். இந்த மாதிரி சிம்டமேட்டிக் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வேக்சின் இல்லை, இதுக்கான கரெக்டான ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இல்லை. அதனால் சிம்டமேட்டிக் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. குழந்தைங்களை காப்பாற்றிடலாம்.